அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தின் இந்த இனிமையான வேளையில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது நல்லோர்களின் நந்தவனம். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய அறிவுலகத்தில் 2 நகரங்கள் மிகவும் புகழ்மிக்கவை, பசரா, கூஃபா. உதாரணங்கள் சொல்லும்போது கூட நான் சிறுத்து மினல் பசரத்தி இலல் கூஃபா, கூஃபாவிலிருந்து பசராவுக்கு சென்றேன் என்றுதான் இலக்கண நூல்களில் உதாரணங்கள் சொல்லப்படும். அந்த அளவுக்கு அறிஞர் பெருமக்களால் நிரம்பி இருந்த நகரங்கள் தான் பசராவும் கூஃபாவும். அறிவுசார் மட்டத்தில் இவை 2ம் இரட்டை நகரங்கள் என்று விளங்கின. அதில் கூஃபாவில் மிகவும் புகழ்மிக்க இமாமாக இருந்தவர் அல் கிசாயி அவர்கள். பசராவில் புகழ்மிக்கவராக இருந்தவர் இமாம் சீபவைஹி அவர்கள். இருவருக்கிடையில் அறிவுசார் விவாதங்கள் நடைபெற்றதுண்டு. இமாம் கிசாயி அவர்கள் ஹிஜ்ரி 119வது ஆண்டில் பிறந்தார்கள். இவர்களுடைய இயற்பெயர் அபுல் ஹசன் அலி இப்னு ஹம்சா. அலி இப்னு ஹம்சா, அலி என்பது இவர்களின் பெயர், ஹம்சா இவர்களின் தந்தையின் பெயர். அபுல் ஹசன் இவர்களுக்கு மக்கள் வைத்த கண்ணியம் வாய்ந்த ஒரு பெயர். இவர்களை கிசாயி என்று சொன்னால்தான் அறிவுலகத்தில் தெரியும். இவர் மாணவர்களுக்கு பாடங்களை போதிக்கின்ற போது ஒரு போர்வையால் தன்னை போர்த்திக் கொள்வார். அதனால் இவருக்கு கிசாயி, போர்வை போர்த்தியவர் என்று பெயர் வந்தது என்றொரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இன்னொன்று என்னவென்று சொன்னால், மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களோடு இவர் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தார். அப்போது எஹராம் அணிந்த போது ஒரு ஆடையை வைத்து தன் மேனி முழுவதையும் மூடிக்கொண்டு எஹராம் கட்டி கொண்டார். அதனால் அவருக்கு கிசாயி என்று பெயர் வந்ததாக இன்னொரு காரணமும் வரலாற்றில் சொல்லப்படுவதுண்டு. இமாம் கிசாயி அவர்கள் அவருடைய வாழ்வில் 40வது வயது வரையிலும் ஆடு மேய்த்தவர்கள், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் பிள்ளைகளெல்லாம் மதரசாவுக்கு செல்லக்கூடிய வழியில் தன்னுடைய ஆடுகளை அவர்கள் மேய்த்துக் கொண்டு காலையிலேயே மேய்ச்சலுக்கு கிளம்பி போய் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு தாய் தன்னுடைய சிறுவயது மகனை மதரசாவுக்கு போகச் சொல்லி கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தார். எந்த பிள்ளைக்குத்தான் பள்ளிக்கூடம் செல்வதென்றால் பிடிக்கும்? எல்லா பிள்ளைகளும் அப்படித்தானே. கற்கச் செல்வதென்றால் அவ்வளவு கசக்கும் அந்த வயதில். ஏனென்றால் வீட்டில் இருந்ததை போல சுதந்திரமாக மதரசாக்களில், பள்ளிக்கூடங்களில் அவர்களால் இருக்க இயலாது. அந்த மாணவன் மதரசாவுக்கு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடித்துக் கொண்டிருந்தான். அந்த தாய் கல்வியினுடைய அவசியத்தை, அது தருகின்ற எதிர்காலத்தை, அதனால் உனக்கு புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும் என்றெல்லாம் மகனுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த மகனோ அதை கேட்பதாக இல்லை. பிறகு அந்த தாய் கிசாயி அவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டு மேய்ச்சலுக்காக கிளம்பி செல்லக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு தன்னுடைய மகனிடத்தில் சொன்னாராம், மகனே பார், இங்கே பார், யா புனைய இதுகம் இதுகம் லித்ததஅல்லம், கல்வியை கற்பதற்காக தயவு செய்து மதரசாவுக்கு நீ போய்விடு. இல்லை என்று சொன்னால் ஹத்தாலா தக்குன மிஸ்ல ஹாதர் ராயி, இவரை போல நீ ஆடு மேய்க்க வேண்டியது வந்துவிடும் என்று கிசாயி அவர்களை சுட்டி காட்டி அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னார். இமாம் அலி இப்னு ஹம்சா அபுல் ஹசன் அல் கிசாயி அவர்களுக்கு எங்கிருந்து ரோஷம் வந்ததோ தெரியவில்லை.
உடனடியாக அவர்கள் மேய்ச்சலுக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். நாம் இப்படி வாழ்க்கையில் தோற்றுப்போனவர்களுக்கு உதாரணமாக காட்டக்கூடிய அளவுக்கு ஆளாகிவிட்டோமே என்று வருத்தப்பட்டார்கள். உடனடியாக அவர்கள் ஆடுகளை விற்றுவிட்டு இவர்கள் கூஃபாவுக்கு, பசராவுக்கும் கூஃபாவுக்கும் கல்வி கற்க சென்று விட்டார்கள். இவர்கள் அன்று முதல் கல்வி கற்க சென்று அவர்கள் பசராவின் இமாமுல் கூஃபாவின் இமாம் என்று இவர்கள் பெயர் பெறக்கூடிய அளவுக்கு கல்வியிலே கரை கண்டவர்களாக திகழ்ந்தார்கள். நஹவு என்கின்ற அரபு இலக்கணத்தை கற்றார்கள். திருக்குரானை ஓதுகின்ற கிராத் என்கின்ற அந்த கல்வியை கற்றார்கள். கற்று இவர்கள் எந்த அளவுக்கு புகழ் பெற்று விட்டார்கள் என்று சொன்னால், அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய அறிவகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அருள்மறையாம் திருக்குரானுடைய 7 கிராத்துகள் சபகாரி என்றும் சபகிராத் என்றும் சொல்வார்கள். அப்படி ஓதக்கூடியவர்களுக்கு சபகாரி என்று பெயர். 7 வகையாக திருக்குரானை ஓதக்கூடியவர்கள். அப்படி இஸ்லாமிய அறிவுலகம் அங்கீகரித்துக் கொண்ட திருக்குரானை ஓதுகின்ற 7 வழிமுறைகளில் ஒன்றை இவர் பெயரால் அறியப்படுகிறது என்கின்ற அளவுக்கு இவர்கள் கல்வித்துறையில் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றார்கள். திருக்குரானுடைய கல்வி, இலக்கணம், லுகா என்கின்ற மொழித்திறன், இவை அனைத்தையும் அவர்கள் கற்றார்கள். இதே காலகட்டத்தில் இமாம் சீபவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பசராவிலே மிகவும் புகழ்மிக்கவராக திகழ்ந்து வந்தார்கள். பசராவிலே சீபவைஹி, கூஃபாவிலே கிசாயி, இரண்டும் போட்டி நகரங்கள் அறிவுத்துறையில். இமாம் கிசாயி அவர்கள் கல்வி கற்பதற்கு அரபுலகத்தில் இருக்கக்கூடிய தூய அரபி பேசுகின்ற மக்கள் என்று அறியப்படுகின்ற ஹிஜாஸ் மாகாணம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மக்கா ஹிஜாஸ் மாகாணத்தில் இருப்பதுதான். அந்த ஹிஜாஸ் மாகாணத்துக்கு இவர்கள் பயணம் மேற்கொண்டு சென்றார்கள். அது மர்கஸ் இல்மியா, அதுதான் கல்வியினுடைய சென்டர், அரபு மொழியின் மைய புள்ளி என்று அறியப்படுகின்ற ஹிஜாஸ் மாகாணத்துக்கு இமாம் கிசாயி அவர்கள் சென்றார்கள். அங்கே கிராமப்புறத்து அரபிகளிடம் சென்று தூய அரபு மொழியை அவர்கள் கற்றார்கள். அரபு மொழியை எத்தனை வகையாக பேசலாம் என்பதையெல்லாம் கிராமப்புறத்து அரபிகள் தான் ஒரிஜினல் அரபிகள், அவர்களிடம் சென்று கற்று வந்தார்கள். நீங்கள் கூட வரலாற்றிலே பார்த்திருக்கக்கூடும், படித்திருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடன் அவர்கள் செவிலி தாயிடத்தில் பால் அருந்துவதற்காக அனுப்பப்பட்டார்கள். அரபுலகத்தில் இது ஒரு பழக்கம். குழந்தைகள் பிறந்து விட்டால் அவர்கள் கிராமப்புறத்து தாய்மார்களிடம் பால் கொடுப்பதற்கு, பால் குடிப்பதற்கு பிள்ளைகளை அனுப்பி வைத்து விடுவார்கள். அதற்காக செவிலி தாய்களுக்கு பணமும் கொடுப்பார்கள். நல்ல செல்வந்தர்கள் வீட்டு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, அவர்களுக்கு பால் கொடுப்பதற்கு கிராமப்புறத்து தாய்மார்கள் விரும்புவார்கள். காரணம், பணம் நிறைய கிடைக்கும் என்பதனால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அனுப்பப்பட்டவர்கள் தான். அப்படி அனுப்பப்படுவதற்கு காரணமே என்னவென்றால், தூய அரபு மொழியை அவருடைய நாக்கு உச்சரித்து பழக வேண்டும் என்பதற்குத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த அரபு மொழியை பேசுகின்ற, மிக நாகரிகமாக அரபு மொழியை பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். இதுபோல கிராமப்புறங்களுக்கு சென்று இமாம் கிசாயி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அரபியை அதனுடைய மூல இடங்களுக்கு சென்று கற்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் போனார்கள். அவர்கள் அரபு இலக்கணத்தில் கொடிகட்டி பறந்தார்கள். பேரறிஞர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், மன் அராத அன் யதபஹர ஃபி நஹ்வி ஃபஹிய அயாலுன் அலல் கிசாயி. யார் அரபு இலக்கணத்தில் ஆழமான புலமை பெற வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் இமாம் கிசாயி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்று சொல்வார்கள். அதாவது கிசாயியை போய் பிடித்துக் கொள்ளட்டும், கிசாயியே தன்னுடைய தகப்பனை போல, தன்னுடைய தாத்தாவை போல, தன்னுடைய சகோதரனை போல
அவன் கருதி கொண்டு அவருடைய குடும்பத்தில் ஒருவராக ஆகிவிட்டால், அந்த அளவுக்கு இமாம் கிசாயியோடு நெருங்கி பழகிவிட்டால், அரபு மொழியில் ஆழமான புலமையை, கடல் போன்ற விசாலமான புலமையை அவன் பெற்றுவிட முடியும் என்பதை பேரறிஞர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இமாம் கிசாயி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல் மஆனில் குர்ஆன், திருக்குர்ஆனுடைய மீனிங் ஆஃப் குர்ஆன் என்கிற ஒரு நூல், அந்நவாதிருல் கபீர் என்கிற ஒரு நூல், முக்தசர் ஃபின் நஹ்வ் என்கிற நூல், இப்படியெல்லாம் பல நூல்களை எழுதி குவித்தவர்கள். மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா, உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா, நீதிமிக்க ஒரு ஆட்சியை வழங்கியவர். அந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா எப்போதும் தன்னோடு இமாம் கிசாயி அவர்களை அழைத்து கொண்டுதான் போவார். எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போயிருவார். அதனால மன்னரோடு, கலீஃபாவோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பை கிசாயி அவர்கள் பெற்றதன் காரணமாக அவருக்கு பல பதவிகள் கிடைத்தன, அரசு பதவிகளே கிடைத்தன. இமாம் கிசாயி அவர்களுக்கு பல பரிசுகளும் கிடைத்தன. மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய அருந்தவ புதல்வர் அமீன் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசானாக இமாம் கிசாயி அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா? எத்துணை பெரிய அறிஞனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும், அவர்களுக்கும் சில நேரங்களிலே சறுக்கும். மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவோடு ஒரு நாள் இமாம் கிசாயி அவர்கள் புறப்பட்டு வெளியூருக்கு போனார்கள், சென்றார்கள். அங்க தொழுகைக்கான நேரம் நெருங்குகிறது. சப்தமாக கிராத் ஓதக்கூடிய தொழுகை, அநேகமாக மகரிபு, இஷா, சுபுஹு ஏதோ ஒரு தொழுகையாக இருக்கலாம். அந்த தொழுகையை இமாம் கிசாயி அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களே கூறுகிறார்கள், ஸல்லைது பி ஹாரூன் ரஷீத், மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கு இமாமாக நின்று நான் தொழுகை நடத்தினேன். ஃபஅக்தஅது ஃபீ ஆயத்தின் மா அக்தஅ ஃபீஹா ஸபிய்யுன், ஒரு சின்ன புள்ள கூட தப்பு செய்யாத ஒரு ஆயத்தில், எல்லாருக்கும் பழிச்சென்று மனப்பாடம் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தில் எனக்கு தப்பு வந்து விட்டது. யானைக்கும் அடிசருக்கும் தப்பு வந்து விட்டது. அதாவது லஅல்லஹும் யர்ஜிஊன் என்று சொல்வதற்கு பதிலாக லஅல்லஹும் யர்ஜிஈன் என்று சொல்லிவிட்டேன். இது சின்ன பிள்ளைங்க கூட அந்த தப்பு வராது. அரபு இலக்கணத்தை ஒரு நாள் படிச்சா கூட இந்த தப்பு செய்ய மாட்டாங்க. லஅல்லஹும் யர்ஜிஊன் என்று தான் படிக்க வேண்டும். லஅல்லஹு யர்ஜிஈன் என்று படித்து விட்டேன். பிறகு ஃபவல்லாஹி மஜ்தர அர் ரஷீது அன் யகூல அக்தஅத, என்ன பார்த்து மாமன்னர் ஹாரூன் ரஷீது நீங்க தப்பா ஓதிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு துணிச்சல் இல்லை. ஏன்னா என்னுடைய அறிவு புலமை, என்னுடைய ஞான பரப்பு இதெல்லாம் அவருக்கு மிக நன்றாக தெரியும். அதனால என்னப்பா தப்பா ஓதிட்டீங்களோ அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கே தயக்கம். உடனே என்னை பார்த்து சொன்னார், ஐய லுகத்தின் ஹாதிஹி, நீங்கள் பல லுகத்தைகளை கற்றவர்கள், பல மொழிகளை கற்றவர்கள். மொழி என்று சொன்னால் பல ஸ்லாங்ஸ். ஹிஜாஸ் மாகாணத்தில் ஒரு விதமாக அரபியை உச்சரிப்பார்கள், ஈராக்கில் ஒரு வகையான அரபியை உச்சரிப்பார்கள், எகிப்து நாட்டினுடைய அரபி அது வேற மாதிரி இருக்கும். ஹஜ்ஜுக்கு ஹக் என்று தான் சொல்வார்கள், ஹாஜி என்று சொல்வது ஹாகி என்று சொல்வார்கள். அந்த ஜி, அந்த ஜே என்கிற உச்சரிப்பை அவர்கள் க என்றுதான் சொல்வார்கள். ஜமால் அப்துல் நாசர் என்று பெயர் வைத்தால் கமால் அப்துல் நாசர் என்றுதான் உச்சரிப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான உச்சரிப்பு இருக்கிறது. சிரியாவுக்கு போனால், பாலஸ்தீனத்துக்கு போனால் அங்கு உள்ள அரபி கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேட்கிறார் இமாம் கிசாயி இடத்துல, ஐய லுகத்தின் ஹாதிஹி, இது எல்லாம் அல்லஹும் எர்ஜிஊன் தானே வரும், ஏன் எர்ஜிஈன் அப்படின்னு ஓதுனீங்கன்னு கேட்கல, இது என்ன மாதிரி, எந்த ஊர் பாஷை இது என்று கேட்டார்கள். உடனே நான் சொன்னேன், யா அமீர் அல் முஃமினீன், ஹலீஃபா அவர்களே, கது யாசுருல் ஜவாது, சில நேரங்களில் யானைக்கும் அடிசறுக்கி விடுகிறது என்பதை போன்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள். உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷா சொன்னாராம், அது சரிதான், யானைக்கெல்லாம் அடிசறுக்கத்தான் செய்யும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு மன்னரே இவரிடத்திலே குறை காண முடியாத அளவுக்கு பேராற்றல் பெற்ற பேரறிஞராக திகழ்ந்தவர் இமாம் கிசாயி அவர்கள். அவர் இத்துணை பெரிய அறிஞனாக வரலாற்றிலே நிலை பெறுவதற்கு ஒரே ஒரு சொல் காரணம். என்ன சொல்?
தன் பிள்ளையை மதரசாவுக்கு அனுப்புவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒரு தாய் இமாம் கிசாயி அவர்கள் ஆடு வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் 40 வயசு வரைக்கும் அவங்க ஆடு தான் வச்சாங்க. நீ மதரசாவுக்கு போகவில்லை என்றால் இவரை மாதிரி நீ ஆடுதான் மேய்க்கணும்னு சொன்ன உடனே இமாம் கிசாயி அவர்களுடைய அடிமனதில் ஒரு மின்னல் தோன்றுகிறது. எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக வல்லவா நாம் காட்டப்படுகிறோம், தோல்வியுறக்கூடியவனுக்கு உதாரணமாக வல்லவா நாம் இருக்கிறோம் என்று அவர்கள் சுதாரித்துக் கொண்டு கல்வியை கற்பதற்கு வந்தார்கள். கூஃபாவின் இமாம் என்று அவர்கள் பெயர் பெற்றார்கள். இமாம் சீபவைஹி அவர்களோடு விவாதம் செய்யக்கூடிய அளவுக்கு ஞான புலமையை வளர்த்து கொண்டார்கள். நல்லவர்களின் நந்தவனம் நிகழ்ச்சியில் நாளையும் நாம் சந்திப்போம். எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும்